கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாருங்க, நம்ம இந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இந்த பகுதியை நேற்றைய தினத்தின் வெள்ளைப்போலம் நிகழ்ச்சியில் கவனித்தோம். இன்றைக்கு நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்கிறதான பகுதியை தியானித்து அதிலிருந்து தேவன் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்க போகிறோம். பாருங்க, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நேற்று கவனித்தோம் நன்மை செய்வது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற வசனத்தினுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன்னா, இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவன் தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் அப்படின்னும், அவன் தான் செய்கிற எல்லா காரியங்களிலும் தன்னோட கூட கர்த்தரும் இருந்து அந்த காரியத்தை செய்கிறதை காண்பான் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறதை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்போது நன்மை செய்வது என்றால் இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டு அதையே செய்வது. அப்படி செய்யும் பொழுது அவனுக்கு மேன்மை உண்டாகும் சொன்னான். என்ன மேன்மை உண்டாகும்? அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அவனும் காண்பான், அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் காணும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னும் பொழுது, நன்மை செய்யாதிருக்கிறதுனா என்ன? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அற்றவன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற யோசனை இல்லாமல் தனக்கு பிரியமானதை செய்யும்படி, தனக்கு நன்மையானதை செய்யும்படி யோசிக்கிற செயல்படுகிற நபர்கள், அவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அந்த மாதிரி நபர்களுடைய வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பாவம் படுத்திருக்கு? இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். If you had done what was right, I would accept your offering. But if you do not do what is right, your desire to sin is ready to attack you like a wild animal that crouches outside the doorway, ready to spring on its victims. பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ சரியானதை செய்தா நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்ப, நீ சரியானதை செய்யலைன்ற பட்சத்தில் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? அந்த பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இப்பொழுது எப்படி உன் வீட்டு வாசற்படியில் வெளியில் காத்திருக்கு அப்படின்னா, ஒருவன் தன் வீட்டுக்கு வெளியே போகும் பொழுது அவனை தாக்குவதற்காக ஒரு மிருகம், ஒரு துஷ்ட மிருகம் அப்படியே பதுங்கி இருந்து அவன் வெளியே போகும்பொழுது அவனை எதிர்கொண்டு அவனை கவி பிடிக்கிறது போல இந்த பாவமும் பதுங்கி இருக்கும். பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் பதுங்கி இருக்கும். எப்போ நன்மை செய்ய உனக்கு எண்ணம் போச்சோ அப்ப பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் பதுங்கி இருந்து அது உன்னை மேற்கொண்டு உன்னை பாவம் செய்ய வைத்து விடும் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் எச்சரிக்கிறார் காயினை. ஏன் அப்படி எச்சரிக்கிறார்? ஏன்னா காயினுக்குள்ள எரிச்சலும் பொறாமையும் வந்துருச்சு. இப்ப காயினுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் அற்று போச்சு. இப்போ கர்த்தர் காயினை எச்சரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, காயின், இந்த பொறாமைக்கும் இந்த எரிச்சலுக்கும் நீ இன்னும் கொஞ்ச நேரம் செவி கொடுத்துட்டு இருந்த, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளையே அந்த பொறாமைக்கும் எரிச்சலுக்குமே நீ உன்னை விட்டு கொடுத்துட்டு இருந்த அப்படின்னா பாவம் உனக்குள்ள வந்துருச்சு காயின். இப்போ அது என்ன பண்ண போகுது தெரியுமா? ஒரு மிருகத்தை போல உன்னை கவ்வி பிடித்து உன்னை முழுமையான பாவத்துக்குள்ள பாவம் செய்யணும் என்ற எண்ணம் வந்துருச்சு. இப்போ அது உன்னை பாவத்துக்குள்ள தள்ள போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் காயினை எச்சரிக்கிறார். ஏன்னா இந்த எச்சரிப்பையும் கேட்டுதான் துணிகரமாய் போய் காயின் என்ன பண்றான் அப்படின்னா ஆபேலை கொலை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப பாருங்க,
தேவன் இன்றைக்கு நமக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நமக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் மேல நமக்கு ஒரு விருப்பம் வருது அப்படின்னாலே நம்ம எச்சரிக்கை ஆயிடணும். எதற்கு எச்சரிக்கை ஆயிடணும்? பாவம் வாசற்படியில மிருகம் நம்மை கவ்வி பிடிக்க காத்திருப்பது போல, பதுங்கி இருப்பது போல பதுங்கி இருக்கிறது. மேற்கொண்டு அந்த சிந்தனைக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாவம் என்னை கவ்விக்கொள்ளும், நான் பாவி ஆயிடுவேன், பாவம் செய்திடுவேன் அப்படின்ற அந்த எச்சரிப்பு நமக்கு உண்டாகிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ பாருங்களேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எப்பொழுதும் ஒரு தீர்மானம் இருக்கும் அப்படின்னா பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது. இந்த சென்ஸ் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள உண்டாகாது. ஏன்? ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு எது பிரியமோ அதையே செய்யும்படி நாடுகிறேன் இல்லையா? ஸோ இருதயத்தில் சுத்தம் இருக்கும். பாவ சிந்தனைகள் நமக்குள்ள வந்து நம்மளை மேற்கொள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இடம் கொடுக்காது. அப்போ ஈஸியாக பாவத்தையும் ஜெயித்து நம்மளால் கூட ஓட முடியும். அப்போ பாருங்கள், இன்றைக்கு இந்த 2வது ஆலோசனை நம்ம பெற்றுக்கொண்டோம். எனவே எப்பொழுதும் ஒரு சிந்தை நமக்கு இருக்கட்டும். இந்த புது வருஷத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு சிந்தை நமக்கு இருக்கட்டும். என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணும். அது நான் எதை செய்தாலும் அது தேவனுக்கு சித்தமானதும் தேவனுக்கு பிரியமானதுமா இருக்கணும். கர்த்தருக்கு எது பிடிக்கலையோ அதை நான் செய்யக்கூடாது. இந்த தீர்மானத்துக்குள்ளே வந்து அதன்படியே வாழ்வோமானால் பாவம் இல்லாத ஒரு விடுதலையான வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாய் வாழ முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அப்பா, நாங்கள் நன்மை செய்யலைனா, உங்களுக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்படலைனா, பாவம் வாசற்படியில் படுத்திருந்து எங்களை கவ்விக்கொள்ளும்னு சொல்லி, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே உங்கள் சித்தப்படி வாழ எங்களை பலப்படுத்துங்க. பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.